மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து சசிகலா பேசுறேன். சீர்காழியிலிருந்து. மகளிர் அணியில வந்து தனம் தான் எங்களுக்கு தலைவியா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இணை அமைப்பாளரா நான் இருக்கேன். பொறுப்பு அறிவிச்சாங்க 3ஆம் தேதி அன்னைக்கு பொறுப்பு அறிவிச்சாங்க. 3ஆம் தேதி பொறுப்பு அறிவிச்சு 10 நிமிஷத்துலயே வந்து தனம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டூப்ளிகேட்டா இந்த மாதிரி ஒரு நேம் செட் பண்ணி இதை வந்து இவங்க தான் மகளிர் அணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 பேரை நீக்கிட்டு இவங்க தனியா ஒரு 7 பேரை சேர்த்துக்கிட்டு இது போலியான ஒரு பேனர் வச்சுக்கிறாங்க. கேட்டாக்க நீங்க உங்களால முடிஞ்சதை பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க கிட்ட கட்சி சார்பா வந்து 4000, 3000, 5000ன்னு நிறைய பணமும் வாங்கியிருக்காங்க. நிறைய நான் மாவட்ட ரீதியா நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். மாநாட்டுக்கும் நான் போயிருக்கேன். இதை வந்து தளபதி அவர்களுக்கு வந்து நான் வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஆனா தெரிவிக்க முடியல. என்னால் நேரா போக முடியல. எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அதனால மீடியாவை சந்திச்சிருக்கேன். மாவட்டத்துக்கிட்ட சொன்னாலும் உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துங்க, இது வந்து நான் செயல்பட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. தனா சொல்ற பேச்சை மட்டும்தான் மாவட்டம் குட்டி குப்பி அவர்கள் கேட்குறாங்க. இதை வந்து நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அந்த 7 பேரும் இப்போ நாங்கள் நீக்கப்பட்டிருக்கோம். இந்த 7 பேருமே நாங்கள் நீக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.